ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்ன மன்னிச்சிடுங்க, குஜராத் அணி எதிரான எங்கள் தோல்விக்கு இதுதான் காரணம், இவரு தான் காரணம், கண்டிப்பாக நாங்கள் அடுத்த போட்டியில் கம்பேக் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத் எதிரான படும் தோல்வி அடைஞ்ச ஆர்சிபி அணி கேப்டன் ரஜத் பட்டிதார் பார்த்தீங்கன்னா தோல்வி குறித்து சில பல காரணங்கள் கூறியிருக்காரு. தோல்வி குறித்து சில பல கருத்துக்கள் ஓப்பனாக பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நேற்று பார்த்தீங்கன்னா பெங்களூர் அவங்க கோட்டையிலே போயிட்டு குஜராத் அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றாங்க. தோல்விக்கு அப்புறம் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் பெங்களூர் அணி கேப்டன் ரஜத் பட்டிதர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த தோல்விக்கு காரணம் பேட்ஸ்மேன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த பிச்சுக்கு பொறுத்த வரைக்கும் 220 230 அடிக்கும் நாங்கள் எதிர்பார்த்தோம். எங்களோட பேட்டிங் ரொம்ப போராக இருந்துச்சு. வெறும் 179 ரன் மட்டும்தான் அடிக்க முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக இந்த ரன் எங்களுக்கு பத்தாதுன்னு தெரியும். இருந்தாலும் குஜராத் அணி பந்து வச்சு ரொம்ப அபாரமாக இருந்துச்சு. ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா சிராஜ் சூப்பராக போட்டார், குரூஷியில் விக்கெட் எடுத்துட்டார். அவர் சாய் சுதர்ஷன் அவரோட போலிங் சூப்பராக இருந்துச்சு. இவங்க 2 பேர் போலிங் நல்லா போட்டனால தான் எங்களால் அவ்வளோ ரன் அடிக்க முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் இந்த தப்பெல்லாம் திருத்திட்டு அடுத்த போட்டியில் கம்பேக் கொடுக்கணும். எங்ககிட்ட நல்ல அணி இருக்குது, அது இல்லாமல் நல்ல பந்து வீச்சாளர், நல்ல பேட்ஸ்மேன் இருக்காங்க. கண்டிப்பாக அடுத்த போட்டியில் எங்களோட கம்பேக் ரொம்ப அசுரத்தனமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு ரஜத் பட்டிதார் பார்த்தீங்கன்னா நல்லா பேசியிருக்காரு தலைவர். எஸ், கரெக்டுங்க, பெங்களூர்கிட்ட நல்ல டீம் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆக்சல்யூட், புவனேஸ்வர் குமார் சொல்லிட்டு நல்ல ஒரு போலிங் அட்டாக் இருக்குது. பேட்டிங்கும் பிலிப் சால்ட், விராட் கோலி, படிக்கல், லிவிங்ஸ்டன், அப்புறம் டீம் டேவிட் சொல்லிட்டு நல்ல அணி இருக்குது, இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் இந்த சேசிங்கை ஈஸியாக விட்டாங்க, அதுதாங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போனால் பரவாயில்ல, வெறும் 17.5 பால்லே அடித்து முடிச்சுட்டாங்க. அது ஜோஸ் பட்லர் என்ன அடிங்க அடிச்சார். அப்புறம் நம்ம தமிழக வீரர் சாய் சுதர்ஷன் 2 பேர் செம பார்ட்னர்ஷிப் போட்டு செம்மையாக அடிச்சாங்க. சாய் சுதர்ஷன் பார்த்தீங்கன்னா என்ன ஒன்று 49 அவுட் ஆகிட்டார். தலையும் கொஞ்சம் 50 அடிச்சு தான் ஆச்சு, நல்லா இருந்திருக்கு சுதர்ஷன், பட் அடிக்க முடியல. ஓகே விடுங்க. ஆனால் பட்லர் செம ஷோ காமிச்சார் பேட்டிங்கில், ஒன்றுமே பண்ண முடியல. ஆர்சிபி பவுலர்ஸ் என்ன பண்ணுறதுனே தெரில. ஆனால் சிராஜ் சொல்லியே அவனுங்க, என்னையாப்பா நீங்கள் ரீட்டைன் பண்ணலன்னு சொல்லிட்டு எதிராக அவங்களுக்கு வந்து குஜராத் அணிக்கிட்ட ஆடி எடுத்து 3 விக்கெட் எடுத்தா இருப்பாருங்க. செமையாக இருந்துச்சிங்க. அதுவும் விராட் கோலியே இந்த சிராஜ் பால் போட்டு செமையாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. கண்டிப்பாக ஒரு நல்ல இதுவுங்க. ஏன்னா புவனேஸ்வர் குமார் சூப்பராக தான் போட்டார், லைன் அண்ட் லென்த்லாம் நல்ல ஒரு டீம். பட் தோல்வின்றது கரெக்டு தான், அதுவும் அவங்க மண்ணிலே தோற்றுருக்காங்க. கண்டிப்பாக ரசிகர்களுக்கு எல்லாருமே ஏமாற்றம் கிடச்சிருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், ஆர்சிபி அணி தோற்றதுக்கு என்ன காரணம், இல்லை என்ன சேஞ்சஸ் பண்ணோமா, நம்ம பட்லர் சாய் சுதர்ஷன் ஆனது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.